முத்து மண்டபத்து மேனேஜர்கிட்ட கேட்டதில் சிந்தாமணி தான் ஆர்டர் வாங்கியிருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இதனால் சிந்தாமணினால தான் நம்ம மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்கல, சிந்தாமணி தான் பணத்தை எடுத்திருக்கா, இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு செல்வத்துக்கிட்ட, செல்வம் நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் வீட்டுக்கு நான் போகிறேன், போயிட்டு நாளைக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மீனா அப்படின்னு மீனா பூ கட்டிகிட்டு இருக்கிறப்ப, என்ன மீனா இப்போ கை வலியோட பூ கட்டிகிட்டு இருக்க, கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, இல்லைங்க ஒரு மண்டபத்தில் கல்யாணத்துக்கு மாலை கேட்டாங்க, இந்த மாலை அழகாக கட்டி கொடுத்தா இனிமேல் வர்ற டெக்கரேஷன் எல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு ஆர்டர் போனாலும் இன்னொரு ஆர்டர் உனக்கு கிடச்சிருது மீனா, நீ பரவாயில்ல, ஒவ்வொருத்திங்க தோல்வி ஆகிட்டா அந்த தொழிலையே தொடமாட்டாங்க, நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு செய்கிற, பரவாயில்ல மீனா, நீ நல்லா முன்னேறி வருவ, ஒரு நாளைக்கு நல்ல லெவலில் இருப்ப, நீ இதை பற்றி கவலைப்படாத மீனா, நாங்களும் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறப்ப, ஏங்க நான் நேற்று போகிறப்ப உங்கள்கிட்ட சொல்லாமல் போனதுனால தான் எனக்கு இந்த பணம் தொலைஞ்சுதோ என்னமோ, நீங்கள் இருந்துமே நான் உங்கள்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லலை, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அழுகிறப்ப, அப்படியெல்லாம் நினைக்காத, நான் எத்தனையோ தடவை சவாரி போகிறப்ப உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே போயிருக்கேன் இல்லையில்ல, அந்த மாதிரி நீ ஒரு வேலையாக போயிருக்கிற, அதனால் இல்லை எவனோ எல்லாம் சொல்லி வச்சு தான் அடிச்சிருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சி அந்த பணத்தை மீண்டும் வாங்கி தரேன் மீனா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எனக்கு சாமி மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு முத்து இருக்கான். மீனா, எனக்கு ஒருத்திங்க மேலே டவுட்டாக இருக்குது, நீ அன்றைக்கி பணம் கொடுக்க போகிறப்ப நீ அப்பாட்ட போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்போ அம்மா இருந்தாங்க தானே அப்படின்ட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. எனக்கு அம்மா தான் சிந்தாமணிகிட்ட சொல்லி பணத்தை அடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது, இப்போ எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும், சரி அம்மா ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வா, நான் போய் பலகூரில் வச்சு பேசி சிந்தாமணிகிட்டேருந்து உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கேட்குறப்ப, அதே மாதிரியே சிந்தாமணியும் உண்மையை சொல்லிடுறா, அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு முத்து சொல்கிறான், அப்பா நம்ம பணம் 2.5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, அந்த பணம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, என்னடா சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்குறப்ப, ஆமாம்மா முத்து அண்ணாமலைகிட்ட சொல்ல வர, அப்பா அம்மா வர சொல்லுங்கள், பணத்தை கிடச்சதை பற்றி நான் தகவல் சொல்கிறேன், எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, விஜயாவை வர சொல்லி விஜயாவிட்ட போய் சொல்லிகிட்ருக்கா, இப்படி பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அந்த பேசின ரெக்கார்டெல்லாம் போட்டு காட்டுறாங்க, இது சத்தியமாக நான் பேசவே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கோபமாக பேச, அண்ணாமலை ஆமாம் அன்றைக்கி மீனா என்கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப, நீ ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னு, யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நான் கேட்டப்ப, பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் இன்றைக்கி கிளாஸ்க்கு லேட்டாக வரேன்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னேன்ல, அப்போ தான் நீ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிற, உனக்கு எதுக்கு விஜய் எந்த ஒரு பொழப்பு, நம்ம மருமக தான் வாழ்க்கையில் முன்னேறி வரா அப்படின்னு எண்ணம் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் நினைக்காத, கேவலமாக உன்னை பார்த்தாலே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாரு. இல்லவே இல்லை, இவங்களாம் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, ஸ்ருதி ஆண்டி நான் தான் பேசினேன், நான் பேசினோடனேவே எல்லா உண்மையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா 2 பேரும் தான் களி திங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்ல, நீ முதலையவே ஆடுவேன், இப்போ உனக்கு சொல்லவா வேணும் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறான். ஏங்கப்பா, எங்கேயுமே இந்த சொந்த மருமகளை கெடுக்கிற மாமியாக எங்கேயுமே நான் பார்த்ததில்லப்பா, இங்கே தான் இப்படி நடக்குது, மீனா முன்னேறி வர்றதே உங்கள் அம்மாவுக்கு ஏன் தான் இவ்வளோ கவலையோ என்னன்னு தெரியல, இப்படியெல்லாம் போட்டு கொடுத்து மீனாவை பணத்தை அபகரிச்சதும் இல்லாமல் இப்போ காயத்தோடு இருக்கிறாளே, பெரிய ஆபத்தாக இருந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். அம்மா, நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையில் இல்லை, நான் போலீஸில் கொண்டு இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தேன்னா நீங்களும் சிந்தாமணியோட சேர்ந்து உள்ளே போய் உட்காந்து களி திங்க வேண்டியதான் அப்படின்ட்டு முத்து கேட்க, இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். சிந்தாமணி வீட்டில் போய் இதையெல்லாம் போட்டு காட்டி பணத்தை வாங்கிட்டு வந்ததையும் இல்லாமல், நீ என்னை என் பொண்டாட்டியை ஆர்டர் வாங்குறது இல்லாமல் ஏமாற்றி நீங்கள் அந்த ஆர்டரை வாங்கிட்டீங்க, அதனால் 2.5 லட்ச ரூபா எங்கே போகணுமோ எக்ஸ்ட்ரா 1 லட்சம், மொத்தம் 3.5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறீங்களா, இல்லை நான் போலீஸை கொண்டு போய் கேஸ் கொடுத்து இதை உங்களை முட்டி தட்ட சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, சிந்தாமணி உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இல்லை நான் போலீஸ் கேஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆகும், இதான் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னானே, பயந்துக்கிட்டு சிந்தாமணி ஆமான்ட்டு உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா, இது சொன்னது உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறது ஒத்துக்கிறா. அதே கோபத்தில் முத்து இந்த வீட்டில் இருந்து நான் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் கெடுக்கிறது அம்மா தான், அதனால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கப்பா, நாங்கள் இனிமேல் இந்த வீட்லேயே இல்லை, இங்கே இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப மரியாதை குறைவாகவும் இருக்குது, நாங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற மாட்டோம், முன்னேறுற மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்க யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறட்டும்னு நினைக்கிற ஒரே ஆள், அதனால் நீங்கள் இஷ்டம் இருந்தால் நீங்கள் எங்கள் கூட வாங்க, இல்லாட்டி நீங்கள் இங்கேயே இருங்க, ஆனால் நாங்கள் நானும் மீனாவும் இனிமேல் இந்த வீட்டில் இல்லை அப்படின்ட்டு முத்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. அண்ணாமலை முத்தை வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டார், இங்கேயே வச்சுக்குவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.